Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ அப்லோட் பண்ணி 1 வீக் ஆச்சு. ஃபுல்லாவே வந்து பொங்கல் பிஸி, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்தனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அண்ட் எல்லாரும் வந்து பொங்கல் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு பார்க்க போற டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்ல வந்து ஒரு ரோஸ் கலர்ல saree வந்து ஒரு ஷேடிங்கில் இருக்கும். ரோஸும் ஒரு மாதிரி ஒரு லாவெண்டர் கலர் ஷேடிங்கில் இருக்கும். அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் தான். அண்ட் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் கொடுத்து இந்த டிசைனை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ண நெக்லைனை வந்து நீங்கள் அப்படியே அதுக்கு மேலே வச்சு ப்ளவுஸோட முன்பகுதி அடியில் வச்சுக்கோங்க. லைனிங் பீஸ் மேலே வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் நெக்லைனில் ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இடையில இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடம் வரைக்குமே கொஞ்சம் டீப்பாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து அப்படியே வச்சுட்டு லைனிங்கை மட்டும் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து நான் பின்னாடி திருப்பி விட்டுருக்கேன். திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் லைனிங் கிளாத் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு பேக் சைடு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். ஏன்னா நான் ஸ்லீவ் வந்து இந்த சைடில் கட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கட்டிங்கோட மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மேக்ஸிமம் நான் ஸ்லீவில் வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். நம்மளுக்கு பேக் சைடு அப்படின்னா நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த பிட்டு வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வியர் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டு போட்ட மாதிரி தெரியாது. ஃபுல்லாக நம்ம எப்பவும் போல் நம்ம லைனிங் கிளாத்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, லைனிங் ப்ளவுஸு. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி டிசைன் வைக்கிறதுக்கு நான் கிளாத்து தனியாக தான் எடுத்திருக்கேன். சாரீலேருந்து கட் பண்ணலை நான். ஏன்னா சாரீலேருந்து கட் பண்ணுற மாதிரி இல்லை. சாரீ ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா ஃபுல்லாக ஜரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து டிசைனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளைனான கிளாத்தாக இல்லை. ஸோ அதனால் நான் தனியாக எடுத்திருக்கேன் கிளாத்து. அண்ட் இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து கொஞ்சம் கிளாத்து ஜாஸ்தி தேவைப்படுறதுனால தனியாக எடுத்துக்கிறதே பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா சாரியில் கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாமலே போயிடும். ஸோ நான் ஃபுல்லாக தனியாக கிளாத் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 இன்ச்சு அகலத்தில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த கிளாத்துமே வந்து ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ண ஒரு சாரியில் வந்து பேலன்ஸ் இருந்தது. நம்மளுக்கு அந்த லெஹங்கா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுக்கு அந்த சைடில் இருக்கிற பீஸை தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆல்ரெடி அந்த ட்ரெஸ் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத்து தான் இது. ஃபுல்லாக ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அஞ்சு இன்ச்சு எடுத்திருந்தேன் நான் அகலம். ஸோ அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 இன்ச் வரும். ஸோ அந்த 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு 2 இன்ச் வந்து நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல லென்த்தான பீஸாக தேவைப்படும். ஏன்னா நெக்லைன் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலுமே இந்த பீஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ளீட் வைக்கும்போது நம்ம மடித்து வைக்கும்போது கிளாத் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் 2 சைடு வந்து 2 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ரோப் எடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் இந்த பீஸ் எல்லாமே நம்ம உள்ளே விட்டு திருப்ப போகிறோம். கார்னரில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நீடில் வந்து நீங்கள் உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் எல்லா பீஸுமே வந்து உள்ளே போயிடும். நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். பீஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே உள்ளே விட்டு எடுத்து விட்டுருக்கோம். பிசுறு எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சதுன்னா அயன் பண்ணிக்கோங்க. அயனிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக அந்த பீஸ் எதுவுமே வந்து விலகாமல் இருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நான் நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு ஒன் சைடாகவே வந்து ஃபுல்லாக ப்ளீட் வச்சுட்டே வரேன் நான். லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் ப்ளீட் வச்சுக்கோங்க.
இதே மாதிரியே வந்து எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பீட் ஒர்க் கொடுக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து நான் பொங்கலுக்கு டெலிவரி கொடுத்த ஒரு ப்ளவுஸ் தான். அண்ட் பொங்கலுக்கு வந்து நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து போச்சு. ஸோ அதில் வந்து நிறைய நான் எடுக்க முடியாமலே போச்சு. 1, 2 ப்ளவுஸ் தான் நான் வீடியோவே எடுத்திருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக 1 வீக் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வீடியோ கூட என்னால் அப்லோட் பண்ண முடியல. அண்ட் அதுலேயுமே வந்து ஃபோன் எடுக்கவே முடியல சுத்தமாக. நைட்டும் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எடிட் பண்ணுறது, கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் சும்மா எடுத்த வீடியோஸ் ஃபுல்லாகவே ஒன் பை ஒன்னாக வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்த டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரிப்பீட்டட் டிசைன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த பிஸியான டைமில் வந்து நம்ம புதுசாக யோசித்து நம்மளுக்கு சாரீ பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சிங்கிளாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து பத்தாமலே இருந்தது. அதனால் மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டட் டிசைனாக இருக்கும். அண்ட் அதுலேயுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பேன் நான் கண்டிப்பாக. அந்த ப்ளீட் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் ஃபுல்லாகவே தையல் போட்டு வச்சுருங்க. தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்லைன் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் லேசர் கொடுத்துருக்கேன். லேஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரோஸ் கலரில் தான் லேஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அதில் சைடில் வந்து நம்மளுக்கு கோல்டன் கலரில் ஜரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ரவுண்ட் நெக் தான். ரவுண்ட் நெக்கில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போதுமே வந்து 2 கார்னர்லேயுமே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லேஸ் வந்து தூக்கிட்டு இல்லாமல் நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அது 2 சைடுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட போகிறோம். ஸோ அதனால் நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலேருந்து மடித்து விட்டுற மாதிரி அந்த பீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் சென்டர் வரைக்குமே வந்து ஒரே மாதிரி தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இந்த பீஸுமே வந்து நீங்கள் தையல் போடும்போது சென்டர் பீஸில் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சைடில் இருக்கிற பீஸை வந்து தான் நம்ம சேர்த்து வச்சு நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். அண்ட் சென்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி வந்து இந்த சைடுமே நான் ஃபுல்லாகவே அதே பீஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். ரெண்டு சைடுமே ஈவனாக வச்சு ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரன்னிங்கில் அப்படியே வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஒன் சைடில் கீழே பார்த்த மாதிரி இருக்கும், அண்ட் இன்னொரு சைடு பார்க்கும்போது மேலே பார்த்த மாதிரி இருக்கும் அந்த பீட் ஒர்க் கொடுக்கும்போது. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக சென்டராக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம லூப் பேட்டர்ன் தான் ரெடி பண்ண போகிறோம். லூப் ரெடி பண்ணுறதுக்கு சேம் தான், அதே கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன் நான், ரோஸ் கலரில் எடுத்துகிட்டு ஒரு 2 இன்ச் அகலத்தில் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்து நல்ல நீளமான பீஸாக வேணும். நம்மளுக்கு வந்து சின்ன பீஸ் தான் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து நிறைய பீஸ் வந்து சேர்த்த மாதிரி நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பீஸ் ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்பக்கமாக தெரிகிற மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஓரத்துலேயே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. பிசுறு எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ரோப் விட்டு எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த பீஸும் எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிசுறு இருக்கிற பீஸ் எல்லாமே உள்ளே போய்டும். நம்மளுக்கு வெளியே பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீஸ் வந்து நீங்கள் உள்ளே விட்டு வெளியே எடுத்து விட்டுருங்க. பிசர் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீஸ் எல்லாமே நம்ம வெளியே எடுத்து விட்ட போகிறோம். வெளியே எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி வந்து ஒரு 1.5 இன்ச்சு நீளத்தில் வந்து ஃபுல்லாக வந்து சின்ன பீஸாக நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நிறையா வந்து நம்ம நெக்லைனுக்கு ஃபுல்லாகவே நம்ம இதை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்கள் நெக்லைன் எவ்வளோ டெப்த் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பீஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும்.
அண்ட் ஃபுல்லாகவே நம்ம அந்த பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கோம். கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னாக வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். அண்ட் நான் தையல் போட்டிருக்க இடம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. லைட்டாக அந்த ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ளீட்டில் வந்து லைட்டாக தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுடுங்க. நம்மளுக்கு வந்து லேசர் கொடுக்குறது வந்து அந்த ப்ளீட்டுக்கு அடியில் தான் லேசர் கொடுக்குற மாதிரி இருக்கும். வெளியே வந்து நம்மளுக்கு அந்த லூப் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஷோல்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 2 இல்லை 2.25 தான் இப்போ வைக்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம டிசைனை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லூப் நீங்கள் வைக்கும் போதுமே வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும் கேப்பு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பீடு இருக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா இல்லை லேஸ் ஒர்க் எது கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் லேஸ் வைக்க முடியாது. ஸோ ரோப் ஏதாவது நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டிசைனுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வரைக்குமே நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரியே லூப் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இதே மாதிரியே லூப் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதே கலரில் தான் லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஏன்னா அதில் லேஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம வச்சுருக்க டிசைன் மட்டும் தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ சேம் கலரில் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாதி லேஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளார் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம 2 சைடுமே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பிசுறு எதுவுமே நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மேலே வச்சுருக்கீங்க இல்லையா ஃப்ளார் பேட்டர்ன், ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து விட்டு நீங்கள் தையல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுங்க. ஏன்னா அந்த பேட்டர்னுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இழுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் முன்னாடி வச்சுருக்க அந்த டிசைனை வந்து நல்லா வந்து மேலே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கு கீழேயே வந்து நீங்கள் அந்த லேசர் கொடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட் வரைக்குமே வந்து நான் லேசர் கொடுத்து அந்த பிசர் எதுவுமே தெரியாமல் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் லேஸுமே வந்து நீங்கள் டபுள் சைடாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமு சீசன் டைம்லலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க் எல்லாம் பண்ணணும், கேன்வாஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம அந்த டேட்லேயே வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் கேன்வாஸ் வச்சு கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீசன் டைமில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி அடிக்கடி போடுற டிசைனாக சேம் டைம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு வேலை முடியும். அண்ட் ஒரு நாளைக்கே வந்து ஒரு 4-5 டிசைன் கிட்ட பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் போக அதுக்கப்புறம் நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் அந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டைமிங்குள்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு இந்த தடவை. பட் ஆனால் ஓவரால் எல்லாருக்குமே நான் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இதில் சென்டரில் அந்த பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா ஒரு 3 இன்ச்சு வந்து நீங்கள் சதுரமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸை வந்து 1 பை 1 எப்பவும் போல் நம்ம முக்கோண ஷேப்பில் மடிப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நீங்கள் மடித்து ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த முக்கோண பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸில் வந்து அந்த கார்னர் பீஸை வந்து நீங்கள் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு பெட்டல் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே 5 பீஸையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரெடி பண்ண பீஸ் எல்லாமே 1 பை 1 நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. நான் வந்து அப்படியே தான் வந்து ப்ளவுஸில் வச்சு நான் தையல் போட போகிறேன். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, கை தையல் போடுவோம்ல, அந்த மாதிரி நீடிலில் வந்து நீங்கள் ஊசியில் கோர்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளார் ஷேப்பில் ஃபுல்லாக கோர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து கீழே ஒரு போ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரோப் தான் எடுத்திருக்கேன், நல்ல ஒரு காப்பர் கலர் ரோப் தான் எடுத்திருக்கேன். அண்ட் சாரீ வந்து நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சாரீ.
ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பெட்டல்ஸ் வந்து 1 பை 1 வச்சு நம்மளுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கைத்தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. 5 பெட்டல்ஸுமே வந்து 1 பை 1 வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். அண்ட் எடுத்ததுக்கப்புறம் இதில் கீழே வந்து நான் வந்து ரோப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு டசல் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். சிங்கிள் லேயர் தான் கொடுக்க போகிறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ரெண்டு சைடுமே வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தில் தான் நான் வந்து டசல் கொடுக்க போகிறேன். சிங்கிள் லேயர் தான் நான் இன்றைக்கி ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதிலேயே டபுள் லேயர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த ரோப் கொடுத்துருக்கதுமே வந்து கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் அதை வந்து வெளியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அது ஒரு லேயராக தெரியும் தனியாக உங்களுக்கு வியர் பண்ணும்போது. அண்ட் ஓவரால் வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து 2 சைடும் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் அதில் நான் பீடர் கொடுக்க போகிறேன். பீடர் கொடுத்துட்டு நான் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதோட ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் வந்து ஒரு வீ கட் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கு மேலேயுமே வந்து லேசர் கொடுத்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஃபுல்லாக நம்ம பீடர் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ளார்லேயுமே வந்து சென்டரில் ஒரு ரெடிமேட் ஃப்ளார் மாதிரி வச்சுட்டு அது சைடில் வந்து நான் பீடர் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே வந்து ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுலேயுமே வந்து ஒரு 3 லேயர் வந்து நான் டசல் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளுக்கு அந்த வி கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் லேசர் கொடுத்துருக்கேன். லேசர் கொடுத்துட்டு சென்டரில் வந்து நம்மளுக்கு ஃப்ளார் வச்சு நம்ம ஒரு பீட் கொடுத்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் சைடில் வந்து அந்த லூப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையுமே நான் ரோப் வச்சு நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் சாரீ இது தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரோஸ் கலரில் சாரீ, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரோஸ் வித் ப்ளூ கலர் தான். அண்ட் இந்த மாதிரி சாரீ எல்லாமே நீங்கள் வியர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அண்ட் இன்றைக்கி பார்த்து அந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.